வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு நாள் ஒரு சின்ன பையன் ஸ்கூல்லேருந்து வரும்போது அழுதுகிட்டே வந்தானே அவங்க அப்பா கிட்ட, ஏன் தம்பி ஏன் அழுதுகிட்டே வரீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லைப்பா, என்னோடய ஸ்கூலில் எல்லா பசங்களும் என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்கப்பா, எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குப்பா அப்படின்னு அந்த பையன் அழுதுருக்காப்பா. இவர் ஓகே, ஏன் அப்படி என்ன உங்கள் பசங்க சொல்லிட்டாங்க? பசங்களுக்குள்ள அப்படி தான் கேலி பண்ணுவாங்க. நீ இந்த கேலி பண்ணுறதெல்லாம் நீ ஒரு நாள் கேலி பண்ணுவ, அவங்க ஒரு நாள் கேலி பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய மேட்டர் இல்லையேப்பா, இது எதுக்குப்பா குட்டி அழுதுகிட்டே இருக்கணும்னு. இல்லைப்பா, எல்லாரும் சொல்கிறாங்க நான் ஒரு தோட்டக்காரனோட பையன், தோட்டக்காரன் பையன் அவங்க விளையாட்டுக்கெல்லாம் சேர்த்திக்க மாட்டாங்களாம், என்னை ரொம்ப ஏளனமாக பார்த்து தோட்டக்கார பையன் கூப்பிட்றாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்ப்பா தோட்ட வேலை செய்கிறது ரொம்ப தப்பாப்பா, தோட்ட வேலை செஞ்சால் ரொம்ப கேவலமாப்பா அப்படின்னு கேட்டோடனே இந்த தோட்டக்காரருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அவர் இப்படி சிரிச்சுக்கிட்டு, தம்பி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பசங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க விவரம் தெரியாத பசங்க, அது அப்படி தான் சொல்லுவாங்க, விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வெளியில் போகலாமான்னதுக்கு அந்த பையன் ஓகேப்பா போகலாம்னோன்னு 2 பேரும் போய் ஒரு நர்சரியில் போய் ஒரே மாதிரி 2 செடி வாங்கிட்டு வராங்க. சரி, வாங்கிட்டு வரும்போது வர வழியில் அவர் அந்த செடியை பற்றியே பேசிகிட்டு வராங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம். சரி தம்பி, இப்போ நம்ம 2 ஒரே மாதிரி செடி வாங்கிட்டு வந்திருக்கோமா, நீ உனக்கு ஒரு செடி எனக்கு ஒரு செடி, ஓகேயா? ஸோ நீ உனக்கு எப்படி தோணுதோ இந்த செடியை வளர்த்து, நான் எனக்கு எப்படி தோணுதோ இந்த செடி வளர்த்துறேன். நம்ம திருப்பி ஒரு 2-3 மாதம் கழிச்சு இந்த யார் பண்ண செடி நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த பையன் அவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு கண்டிஷன், நீ தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றும் போது நீ பைப்பு தண்ணியோ நல்ல தண்ணியோ ஊற்றக்கூடாது, அது மட்டும்தான் அவர் சொல்கிறார். அப்புறம் அந்த பையன் ஓகே யோசனை சரிப்பா அப்படின்னோடனே இந்த பையன் அந்த செடியை டெய்லி பராமரிக்கிறாப்புல. ஆனால் தண்ணி பைப்பு தண்ணியோ நல்ல தண்ணியோ பிடிக்கூடாதுன்னு சொன்னால அந்த குளத்துல ஒன்று தண்ணியை கொண்டு ஊற்றுறாப்புல. தண்ணியை ஊற்றுனன்ட்டு 3 மாதம் கழித்து பார்த்தா இவங்க 2 பேர் செடியும் கம்பேர் பண்ணும்போது இந்த பையன் வளர்த்துன செடி நல்லா வந்திருக்கு, அவங்க அப்பா வளர்த்துன செடி நல்லா வரல. இப்போ இந்த பையன் கேட்குறாப்புல, அப்பா 2 பேரும் ஒன்றா தானே பண்ணோம், ஏன்ப்பா நீங்கள் வளர்த்துன செடி நல்லா வரல, நான் வளர்த்துன செடி நல்லா வந்திருக்கு அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் உனக்கு கண்டிஷன் போட்டேன்ல, நீ பைப் தண்ணியோ நல்ல தண்ணியோ பிடிச்சி ஊற்றக்கூடாதுன்னு. ஆனால் நான் எனக்கு கண்டிஷன் போடல, நான் என்ன பண்ணேன், பைப் தண்ணி பிடிச்சி ஊற்றுனேன். பைப் தண்ணி பிடிச்சி ஊற்றும் போது வளர்ச்சி இவ்வளோ தான் வந்துச்சு. ஆனால் நீ வெளியிலேருந்து அந்த குளத்து தண்ணியை ஊற்றும் போது அது வளர்ச்சி நல்லாயிருக்கு அப்படின்னா அந்த பையனுக்கு புரியல. அப்போ அவர் சொல்கிறாரு, யார் என்ன கேலி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீ அழுதுகிட்டு பிரச்சனையாக பார்க்காம, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் இருக்கிற பாசிட்டிவ் சைடை பார்த்துட்டு நீ அப்படின்னா உன்னோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். நான் பாரு என்னோடய செடிக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள் மட்டும் போட்டேன், நல்ல விஷயங்கள் மட்டுமே சொல்லி சாஃப்டாக உன்னை எதுவுமே திட்டாமல் சொல்லாமல் பசங்க டீஸ் பண்ணாமல் வளர்ந்தன்னா இவ்வளோதான், லிமிட்டட் க்ரோத் தான் இருக்கும். ஆனால் நீ குளத்துலேருந்து தண்ணி கொண்டு அதில் தூசு இருக்கும், குப்பை இருக்கும், அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கே அந்த செடிக்கு ஒரு உரமாயிடுச்சு, அதனால அந்த செடி நல்லா வளர்ந்துருக்கு. நான் போட்ட சுத்தமான தண்ணியில் எந்த உரம் எதுவும் வரல, வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது, அதனால் க்ரோத் இல்லை. அதனால் பசங்க கேலி பண்ணுறாங்க, நீ ரொம்ப துக்கம்லாம் படாத. கேலி கிண்டல் உன்னோட வாழ்க்கைக்கு உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு அதுவே உன்னை ஸ்ட்ராங்கர் பர்சன் ஆக்கும். அதனால் இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத, நீ ஸ்ட்ராங்காக வளர்றதா ரொம்ப முக்கியம்னு அவர் சொல்லி கொடுத்தோன்னு அந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம். ஓகேப்பா, எனக்கு நீங்கள் சொன்னது புரிஞ்சிருச்சு, இனிமேல் பசங்க கேலி பண்ணால் நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறாப்புல. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கணும். நம்ம என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் அவங்க வாழ்க்கையோட முடிவுகளையும் அவங்க எடுக்கிறதுக்கு அது உதவி பண்ணும். சரியா? ஸோ நீங்கள் ஒரு பேரண்ட்டாக என்ன மாதிரி விஷயங்கள் உங்கள் குழந்தைங்க என்ன மாதிரி குழப்பத்தில் வராங்களோ அதுக்கு எப்படி கைட் பண்ணுறீங்கன்னு கவனித்து கைட் பண்ணுங்கள். ஓகேயா?